நால்வருள் ஒருவராய் காடுகளில் சாயும் கடவுளை தேடியே அலைந்திட்ட நேரம் கற்றவராயில்லாத வனஜாரி வந்து கனிவுடன் உணவை தர சாய் மட்டும் ஏற்றார். மற்றவரும் தன்னை நம்பும் மாணவத்தை காட்ட சாய் மட்டும் பண்போடு ஞான வழி சேர்ந்தார். அப்போது குரு ஒருவர் தானாக வந்து வேண்டியதை தருகிறேன் வாவென்று அழைத்தார். குருவோடு சாய் சென்று அவருடனே தங்கி அன்பான குரு அவரை தியானத்தில் நிலைத்தார். தாய் தந்தை வீடு என்ற பற்றினையே மறந்து எல்லாமே குருவென்ற நிலை சாயும் கொண்டார். குருகுலமும் பல உண்டு, அதில் ஞானம் இல்லை. சீடர்களின் காலம் செயல் பயனளிப்பதில்லை. ஞானமில்லா குரு என்றும் தற்பெருமை கொள்வார். நாடி வரும் சீடர்களை எங்கிட்டு ஆனாலும் சாயின் குரு தானாக வந்து ஞானம் தன்னை எளிதாக காண்பித்தார் சாய்க்கு. பரபிரம்ம அவதாரம் சாயாக இருந்தும்